தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. 8 படத்துக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மியூசிக் பண்ண போகிறாரு. அதுவும் தமிழ் சினிமாவில் உருவாகிற ஹையஸ்ட் பட்ஜெட் ஒரு படம் இருக்குது. 600 800 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் வருது. இந்த படத்துக்கே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அறிவித்துலாம் கிடையாது, நேராக பார்த்தீங்கன்னா சாயத்துக்கு மியூசிக்காக போட்டாங்க. ப்ளஸ் வந்து சூர்யாவோட கருப்பு வருது. அப்புறம் நிவின் பாலியோட பென்ஸ் படத்துக்கு வந்து அவதான் மியூசிக் டைரக்டர். பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்துக்கு அவதான் மியூசிக் டைரக்டர். STR49 அப்புறம் பல்டி அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் கூட ஒரு படம் பண்ணுறாரு. நேற்று பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தியோட மார்ஷல் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் 3 சாங் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அந்த சாங்குக்கு அப்புறம் இது வரைக்கும் எந்த படமே ரிலீஸ் ஆகலை. பட் டெபியூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஏஆர் ரஹ்மான், அனிருத் இவங்க 2 பேரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 8 படம் வந்து கமிட் ஆனதே கிடையாது. எந்த ஒரு டேரக்டரும் அப்படி கொடுத்ததும் கிடையாது. அனிருத், ஏஆர் ரஹ்மான் 2 பேருக்குமே. இவருக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 8 படம் கமிட் ஆகிருக்காரு. 8 படமும் பெரிய ஆக்டர்ஸோட படம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் இருக்காரு, விஷால் சந்திரசேகர், கோவிந்த் வசந்தா, விவேக் மெர்வின், ஜென் மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மியூசிக் டைரக்டர் அவங்கள ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய மூவி சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டெபியூட்டில் 3 சாங் கொடுத்த ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய படங்கள் வாய்ப்பு எதுக்காக போகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஹேட்டர்லாம் கிடையாதுன்னா இருந்தாலும் லைட்டாக வந்து எனக்கு இவங்களுக்கு மூவி சான்ஸ் கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு கடுப்பில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க.